அந்த பூச்சாண்டி தான். நான் பிஜேபி வந்தால் அவ்வளோதான், பிஜேபி வந்துடும், அதுக்கு நாங்கள் தான், பிஜேபி வந்துடும், நாங்கள் தான், பிஜேபி வந்துடும், நாங்கள் தான் சொல்லுவாங்களே தவிர அவங்க செஞ்சு ஏதாவது ஒரு நல்லதை சொல்லுங்கப்பா அப்படின்னா. எடப்பாடி அவர்கள் கிட்டத்தட்ட ஜூன் ஜூலை மாதத்துல ஆரம்பிச்சு புரட்சி பயணி எழுச்சிட்டாங்க. அப்போ அவர் எவ்வளோ வீரியமாக இருக்காரு, அவர்கிட்ட அந்த வேகம் எப்படி இருக்கு. ஐயா ஸ்டாலின் இப்போ வரைக்கும் இருன்னு இருக்காரு, எல்லாரையும் கூப்பிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஐயா எடப்பாடிக்கு ஆளுமே இல்லை, ஜெயலலிதா தான் இருந்தாங்க, அவ்வளோதான் இவ்வளோதான் என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எடப்பாடி அவர்கள் ஒரு நல்ல வலிமையான கூட்டணி அமைச்சதுக்கப்புறம் திமுகவுக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கும் பதிலடி. கிட்டத்தட்ட ஒரு மாதம் மட்டும்தான் மீதம் இருக்கும் நிலையில் விஜய் அவர்கள் வந்து அவருடைய பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. பயணம்லாம் கிடையாது, தேர்தல் நிற்பாரானே தெரியாது. ஐயா விஜய் அவர்கள் மேலே மக்களுக்கு இருக்க நம்பிக்கை அப்படிங்கிறது ஜீரோ தான். அதுவே ஐயா விஜய் அவர்களுக்கு எடுத்துக்கிட்டேன். அவங்க பெரிய தலைவலிங்க. கரூரில் 41 பேர் இறந்ததுக்கு எப்படி நான் பொறுப்பே இல்லை, எப்படி அநியாயமாக என் மேலே பழி போடுறீங்களே சிஎம் சார் அப்படின்னு கத்துனார்ல. வணக்கம். இன்னைக்கு என் கூட இளம் அரசியல் விமர்சகர் ஸ்டாலின் பாரதி அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். பார்க்கும்போது கூட்டணிகள் எல்லாமே வந்து முடிவாயிருச்சு, எல்லா விதங்களும் தெரிஞ்சிருச்சு, தொகுதி பங்கீடுகள் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் வந்து திமுக சைடில் வந்து கூட்டணிகளில் ஒரு சின்ன சலசலப்பு பார்க்க முடியுது. இது எப்படி பார்க்குறீங்க? அது திமுக கூட்டணி அப்படின்னாலே பொதுவாக சலசலப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் திமுக என்ன சொல்லுவோம், நாங்கள் சமூக நீதி கூட்டணி அமைக்கிறோம், மதச்சார்பற்ற கூட்டணி அமைக்கிறோம், அனைவருக்கும் சமூக நீதியை நாங்கள் வந்து உறுதி செய்வோம், அனைத்தும் அனைவருக்கும் அப்படின்வாங்க. ஆனால் இவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கே அனைத்தும் அனைவருக்கும் கிடைக்காது. அமைச்சரவை பதவி எத்தனை கட்சி கேட்குது கூட்டணியில், விசிகா கேட்குது, காங்கிரஸ் கேட்குது, யாருக்காவது ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்களா? கிடையாது. அது திமுக தொடர்ச்சியாக திமுக கூட்டணிக்குள்ளே சலசலப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இது ஒரு சகஜமான விஷயம். அதிமுக கூட்டணியில் பார்க்கும்போது கொஞ்சம் இந்த தடவை வந்து ஒரு எல்லாருமே அனுசரித்து போகிறாங்க. டக்குன்னு யாருமே வெளியே கொண்டு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே எங்களுக்குள்ள சுமூகமான பேச்சுவார்த்தை முடிஞ்சது அப்படிங்கிறாங்க. ஈவன் தமிழக மாநில காங்கிரஸ் கூட வேறு சின்னத்தில் போட்டிடுற மாதிரி இருந்தாலும் பரவாயில்லங்கிற ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க. இத்தனை விஷயங்களை பார்க்க முடியுது. இது எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நல்ல ஒரு விடயங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து திமுக ஐடி வச்சு பரப்புனது நம்ம எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கே தெரியும் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்ட்டு. பொதுவாக எடப்பாடினால எதுவும் பண்ண முடியாது. 5 வருடங்கள் ஆட்சியில் இல்லை அப்படிங்கிற போதே ரொம்ப தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐடி வச்சு அநியாயத்துக்கு கேள்வி கிண்டலுமாக ஐயா எடப்பாடிக்கு ஆளுமே இல்லை, ஜெயலலிதா தான் அதில் இருந்தாங்க, அவ்வளோதான் இவ்வளோதான் என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எடப்பாடி அவர்கள் ஒரு நல்ல வலிமையான கூட்டணி அமைச்சதுக்கப்புறம் திமுகவுக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கும் பதிலடி தர அளவுக்கு ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே எடப்பாடி அவர்களால் இதை முடியும் அப்படிங்கிறத அவர் தக்லீஃப் கொடுத்துருக்காரு. அது ஒரு பாராட்டுதலுக்குரிய விடயம். இன்னொன்று திமுக கூட்டணி சொல்கிறது என்னென்னா மதச்சார்பற்ற கூட்டணி அப்படிங்கிறாங்க. ஆனால் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த திராவிட மாடலையும் இந்த திமுக வந்து நாங்கள் வீழ்த்தணும், இந்த ஊழல் ஆட்சியை நாங்கள் வீழ்த்தணும், இந்த வாரிசு ஆட்சியை நாங்கள் வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுக கூட்டணி இருக்கக்கூடியவங்க தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருக்கிறாங்க. இபிஎஸ் அவர்கள்கிட்ட ஒரு வேகம் தெரியாத நம்மளால் பார்க்க முடியுது. மக்களை சந்திக்கிறாரு, திடீர்னு ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாரு, ஊர்வலம் போகிறாரு, இந்த மாதிரி இத்தனை விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு ஆளுமை மிக்கக்கூடிய நபர். இப்போ தன்னுடைய ஆளுமையால் கூட்டணியை வந்து வலுவான கூட்டணியாக மாற்றி அமைச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு. ஏன்னா திமுகக்கு எதிராக வந்து காங்கிரஸ் சார்பாக ஐயா பிரவீன் தாகூர் அவர்கள்லாம் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறப்ப திமுக பயந்து நடுநடுங்கி தான் அவங்களுக்கு 28 சீட்டு ஒரு ராஜ்யசபா பதவி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆக 29 புரியுதுங்களா, 29 ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதே பக்கம் எதிர்பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி இத்தனைக்கும் ஆளுங்கட்சியில் இருக்குது. ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியமே கிட்டத்தட்ட பிஜேபி ஆளுது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து உனக்கு 27 தான் தருவேன் என்று எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்போ அவர் எவ்வளோ ஆளுமை மிக்கவராக இருப்பார். வெளியில் வந்து பேசுனதுக்கே உங்கள் 2G ஊழல் பற்றி எங்களுக்கு தெரியும், நீங்கள் பண்ண ஊழல் பற்றி எங்களுக்கு தெரியும்னு சொன்னவே இவ்வளோ பயந்து நடுநடுங்கி 29 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் எதிர்ப்புறம் நீங்கள் அதிமுக கூட்டணியை பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி யாரும் வந்து வெளியில் பேசலை, சலசலப்பு பண்ணலை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த வேகம் தமிழ்நாட்டு மக்களிடையும் இருக்குது. அது அவர் கண்டிப்பாக பிரதிபலன் உண்டு. இப்போது இந்த கூட்டணி பங்கீடெல்லாம் பார்க்கும்போது கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் வந்து திமுக சைட்லேருந்து பார்க்க முடியுது. ஒரு பக்கம் வந்து விசிகாவுக்கு 8 சீட்டு மட்டும் கொடுத்தது வந்து பலருக்கு வந்து அது ஒரு
சோகம் வந்து காணப்படுது. பலர் வந்து வெளியே சொல்கிறதையும் பார்க்க முடியுது. ஈவன் வந்து நம்ம ஒரு காணொலியெலாம் வந்து வெளியாகிடுச்சு அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஈவன் திருமாவளவன் அவர்களுக்கே வந்து அதில் மன வருத்தம்ங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் வெளியே அதை காட்டிக்கல. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை ஐயா திருமாவளவன் அவர்களே அது அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கே தெரியும். ஏன்னா தேமுதிக அம்மையார் பிரேமலதா அவர்கள் வந்து உள்ளே வரும்போது அவங்களுக்கு 10 சீட்டுகளை அள்ளி வழங்கிட்டு 10 வருடங்களா ஐயா திருமாவளவன் அவர்கள் பயணிக்கிறாங்க, கம்யூனிஸ்டுகள் பயணிக்கிறாங்க. திடீர்னு வந்து நீங்கள் இப்படி உடச்சி விட்டு போ அப்படின்னீங்கன்னா அது எப்படி அது நியாயமாகும்? இவங்க எல்லாரும் நீங்க சொல்ற மாதிரி கூட வச்சுங்களேன், மதச்சார்பற்ற கூட்டணியும் தான் உங்க ஒற்றை கருத்துல தான் ஒன்றிணைறாங்க. நீங்க திடீர்னு வச்சுப்பீங்க, வேணாம்னு தூக்கி போட்டுருவீங்க அப்படின்னா, திமுக பண்றது நியாயமா, அநியாயமா? ஐயா திருமாவளவன் அவர்கள் எவ்வளவு காலம் பயணிச்சிருக்கிறாரு, எவ்வளோ அனுபவம் அவருக்குள்ள இருக்கு, அந்த கட்சி எவ்வளோ பெரிய கட்சி, எவ்வளோ கட்டமைப்பு வச்சிருக்கிறாங்க. நீங்க பாட்டு திடீர்னு தூக்கி போட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போ 8 சீட்டு தான் அப்படின்னா, அது எந்த பொருள் தரும்? மேலும் அவரை கலாய்க்கிறதுக்கு வழிவகை செஞ்சு தராங்களே தவிர, அவரை ஒரு காப்பாற்றி ஒரு நல்ல இடத்துக்கு முன்னேற்றி விடணும் விசிகாவை அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு அக்கறை கிடையாது. ஐயா திருமாவளவன் அவர்களே ஏதோ ஒரு சூழலால் மாட்டிக்கிட்டு இருக்காரு. இத்தனைக்கும் விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து போன தடவை அங்கீகாரம் வாங்கியிருக்கிறாங்க, அங்கீகாரம் பெற்றிருக்கிறாங்க அந்த கட்சி. அந்த கட்சிக்கு இப்போ 8 சீட்டு கொடுத்துட்டு அழிஞ்சு போன ஒரு கட்சி 0.5% தான் ஓட்டு வச்சிருக்கு தேமுதிக. அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு வாரி சீட்டை வழங்கினா அது என்ன அர்த்தம், என்ன பொருள் அது? இப்போ வந்து எப்படியாவது இந்த ஒரு கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியணும், அதுக்காக அமைக்கப்படுற கூட்டணி அமைஞ்சிருச்சா திமுகவோட? ஆமாம், நீங்கள் சொல்கிற வகையில் கூட அமைக்கணும்னு அமைஞ்சிருக்கும், ஸ்ட்ராங்கான அமையல. அமைக்கணும் அப்படின்னு அமைச்சிருக்கலாம், ஏன்னா வேறு வழி கிடையாது. கூட்டணிக்கு வர யாரும் தயார் கிடையாது. ஒரு பக்கம் பிஜேபி ஸ்டஃப்பாக உழைக்கிறாங்க. அது எடப்பாடி அவர்கள் கிட்டத்தட்ட ஜூன் ஜூலை மாதத்துலேயே ஆரம்பிச்சிட்டாரு புரட்சி பயணி எழுச்சி தமிழ். அப்போ அவர் எவ்வளோ வீரியமாக இருக்காரு, அவர்கிட்ட அந்த வேகம் எப்படி இருக்குது? ஐயா ஸ்டாலின் இப்போ வரைக்கும் உட்காந்து இருன்னு இருக்காரு, எல்லாரையும் கூப்பிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இவருடைய ஐயா எடப்பாடி அவர்களுடைய வேகத்தையும் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய வேகத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஐயா எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் அவர் மேலே கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. திமுக மேலே ஏற்கனவே நெகட்டிவ் எனர்ஜி மக்கள்கிட்ட சேர்ந்து போயிருக்கு. அதெல்லாம் அறுவடை பண்ணணும் அப்படின்னா அவர்கிட்ட ஒரு பலமான கூட்டணி வேணும். அப்போ நம்ம போய் இணையலாமே நிறைய கட்சிகளுக்கு தோன்றிருக்கோம். அப்படி தான் எடப்பாடி அவர்கள் கூட இணைஞ்சிருக்காங்க. ஆனால் திமுகவில் யாருக்கும் அப்படிலாம் தோணலை. ஏன்னா திமுக இப்போ வரைக்கும் அவங்க செஞ்ச ஏதாவது நல்லது சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் அந்த பூச்சாண்டி தான். நான் பிஜேபி வந்தால் அவ்வளோதான், பிஜேபி வந்துடும், அதுக்கு நாங்கள் தான், பிஜேபி வந்துடும், நாங்கள் தான், பிஜேபி வந்துடும், நாங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அவங்க செஞ்ச ஏதாவது ஒரு நல்லதை சொல்லுங்கப்பா அப்படின்னா ஞாபகம் இல்லையே அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போது கிட்டத்தட்ட 10 வருஷமாக கூட்டணி இருந்த ஒரு கட்சி வந்து கூட்டணியை விட்டே விலகிறாங்க. எல்லாருமே வந்து சின்ன சின்ன சலசலப்பு இருக்குது. இது எப்படி சரி பண்ண போகிறாங்க? அது அவங்களுக்கு தேவையே கிடையாது. அவங்க கிட்டத்தட்ட கூட்டணி அமைச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. தொகுதி பங்கீடுலாம் வெளியிட்டாங்க. அவங்க அடுத்த வேலையை நோக்கி நகர்ந்துட்டாங்க. அடுத்து கூட்டணி இருந்த கட்சிகளும் இருக்கின்ற கட்சிகளும் தங்களுடைய வேலையை பார்க்க வேண்டியதுதான். ஸோ வேறு எதுவுமே பண்ண முடியாது. வேறு என்னங்க நீங்கள் பண்ண முடியும் மேற்கொண்டு? ஆனால் இது வந்து இப்போது உள்ள அந்த கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கவும் அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கவும் தானே ஒரு ஆட்சி வந்து ப்ராப்பராக அமைக்க முடியும். அப்போ புரிஞ்சுப்பாங்க மக்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா மக்கள் புரிஞ்சுப்பாங்க. கூட்டணி ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னா அப்போ அடுத்த முடிவாக மக்கள் என்ன எடுக்கணும், திமுக வெற்றி பெறுமா பெறாதா அப்படிங்கிறத மக்கள் தானாக முடிவு பண்ணுவாங்க. இப்போ அதிமுக சைடு பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்காக வந்து எல்லோரும் அதை அவங்களோட பாயிண்ட்ஸையாக இருக்கட்டும், அவங்களோட சைடியாக இருக்கட்டும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. மக்களோட பார்வை இப்போ அதிமுக மேலே எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லா பாசிட்டிவாகவே இருக்குது. ஆனால் ஐயா எடப்பாடி அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பாணியில் வந்து தொகுதி பங்கீடை வெளியிட்டிருக்கிறாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போலவே தடபுடா எல்லாத்தையும் செஞ்சு முடித்தாங்க அப்படின்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். அம்மையார் ஜெயலலிதா அவர்களே போட்டு அடி நடிப்பாங்க திமுக. அந்த மாதிரி ஐயா எடப்பாடி அவர்களும் போட்டு காலி பண்ணி ஏறி வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது கண்டிப்பாக ஐயா எடப்பாடி அவர்கள் செய்வார் அப்படின்றத தமிழ்நாடு மக்களும் ஊடகவியலாளர்களும் நம்புகிறாங்க. அது நடக்கும். அண்ட் பிஜேபியின் மீது இருக்கும் பார்வை மக்களுக்கு அப்போ மாற வாய்ப்பு இருக்குது. அது எப்படிங்க மாற? பிஜேபி இருக்கும், அது ஒரு பார்வையில் இருக்கும். ஆனால் ரெட்டலை அப்படிங்கிற போது இந்த தாமரை அப்படிங்கிறது எடுப்பாகாது. இன்னும் அது அவங்க எப்படி முடிவு எடுப்பாங்கன்னு தெரியல. ஒரு ரெட்டலையில் தான் நிற்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அது என்ன நடக்குது அப்படின்ட்டு. இன்னொரு பெரிய வலு என்ன அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் ரெட்டலையா தாமரையா அப்படின்னு பார்க்கும்போது ரெட்டலை தான். எப்படி இப்போ சட்டமன்ற தேர்தல் அப்படின்னாலே நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை தான் மக்கள் வந்து முன்னிறுத்துவாங்க. ஏன்னா போட்டி வந்து ஐயா எடப்பாடி அவர்களா ஐயா ஸ்டாலின் அவர்களா அப்படிங்கிறது, தாமரையா இல்லை கையா அப்படிங்கிறது போட்டி கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்போ இருக்கலாம், தாமரை இருக்கலாம், ஆனால் அங்கே ரெட்டல் தான் முன்னே வந்து நிற்கும். அப்படிங்கிறப்ப பிஜேபி இருந்தாலும் அதிமுக தான் ஃப்ரண்ட்டாக நின்று சண்டை போடும். ஓகே. ஆனால் இந்த மேனிஃபெஸ்டோலாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இத்தனை விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா மக்களுக்கு இன்னும் அதிமுக மேலே இன்னொரு நம்பிக்கை வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா?
கண்டிப்பாக வந்திருக்கும். ஏன்னா போன தடவை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாச்சு திமுக மேலே. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக மேலே ஒரு பாசிட்டிவ் உருவாச்சு. அவங்க ஸ்டாலின் ஐயா நம்புகிறோம் அப்படின்னு ஏராளமானவர் வந்து சொன்னாங்க, பேசுனாங்க. இப்போ அதே பாசிட்டிவ் எனர்ஜி எடப்பாடி அவர்கள் மேலே விழுந்திருக்கு. அது ஐயா எடப்பாடி அவர்கள் சரியாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போலவே பயன்படுத்தி அதை தனக்கு அறுவடை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக 2026 அதிமுக நிச்சயமாக ஆட்சி அமையும். கிட்டத்தட்ட 1 மாதம் மட்டும்தான் மீதம் இருக்கும் நிலையில் விஜய் அவர்கள் வந்து அவருடைய பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? பயணம்லாம் கிடையாது, தேர்தல் நிற்பாரானே தெரியாது. அதாவது வண்டி எடுத்துட்டா நான் பயணம் போகிறேங்கிறது கணக்கு கிடையாது இல்லையா? வண்டி எடுத்தேன்னா நான் போகிற பக்கத்தருக்கு போகிறேன்னா இல்லை லாங் ட்ரிப்பு போடுறேன்ட்டு இல்லை, பயணம்லாம் கிடையாது. இப்படி போயிட்டு அப்படி வந்துடுவாப்புல, அதெல்லாம் நீங்கள் பயணம்னே சொல்லக்கூடாது. ஆனால் அவர் வந்து ஓகே இதுக்கப்புறம் வந்து அரசியலுக்கான விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தொகுதி பங்கீடு அதெல்லாம் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அந்த கட்சியில் அஃபீஷியலாக பேசுறதுக்கும் சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. அது எப்படி நாங்கள் சொல்கிறாருன்னு பார்க்க முடியும்? அவங்க பெரிய தலைவலிங்க, எங்களை விட்டு விடுங்க நீங்கள். ஏங்க இப்போ ஒரு மக்களுக்கான அவங்க மேலே ஒரு ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கை இருந்து தானே செய்யும். ஆரம்பத்தில் இருந்தது, இப்போ இருக்கா அப்படிங்கிறது பெரிய விட. ஏன்னா ஐயா விஜய் அவர்கள் கரூரில் 41 பேர் இறந்த பிறகு போய் கண்டுக்கல அப்படிங்கிறப்ப ஒட்டுமொத்த மக்களுக்கும் அவர் மேலே இருக்க நம்பிக்கை போயிடுச்சு. அவங்க கட்சியில் மக்கள் பேசுறது என்னன்னா அவங்க கட்சியில் தான் 41 பேர் இறந்து போனாங்க, அவரே போய் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி மக்கள்லாம் சொல்கிறாங்க, பெரியவங்களாம் சொல்கிறாங்க. நம்ம அதை தானே பார்க்க முடியும். ஒரு ஊடகவியலாளராக நம்ம மக்கள் சொல்கிற கருத்தை தான் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது ஐயா விஜய் அவர்கள் மேலே மக்களுக்கு இருக்க நம்பிக்கை அப்படிங்கிறது 0 தான். அதுவே ஐயா விஜய் அவர்களுக்கு எடுத்துக்கிட்டார். இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, தஞ்சாவூரில் ஒரு அண்ணன் வந்து முதுகெலும்பு நசுங்கி சிகிச்சையில் இருந்தார். சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டார். அவரை கூட எதுவும் கண்டுக்கல. சரி ஐயா விஜய் அவர்கள் தான் கண்டுக்க முடியாது, நிறைய பேரை பார்க்கணும், நிறைய மெயின்டைன் பண்ணணும், அதெல்லாம் இருக்குது, டபுள் சைடு பண்ணணும் அப்படின்லாம் இருக்கப்ப அந்த கட்சியிலேருந்து அஃபிஷியலாக யாராவது வந்து கூட பேசலாம்ல. ஐயா விஜய் அவர்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும், அவர் நடிப்பார், அரசியலை பார்ப்பார், மெயின்டெனன்ஸ்லாம் இருக்குது. இவங்க ஏதாவது சொல்லலாம்ல. அது ஒரிஜினல் இருக்கார், புஷி ஆனந்த் இருக்கார், இவங்கெல்லாம் எதுவும் பேசாத போது அப்போ நம்ம என்ன பேச முடியும்? ஏன்னா அவர் சிகிச்சை பலன்ட்டு உயிர் போயிடுச்சு. அதை கூட எடுத்து பேசலை. என்னை பார்க்க யாரும் வராங்கன்னா அந்த பையன் பாருங்கள் என்னால் இறந்து போயிட்டாரு, நான் அவங்களுக்கு வருத்தம் தெரியும், எதுவுமே நீங்கள் வாய் திறக்கலையே, அப்புறம் எப்படி நீங்கள் மக்களுக்கான தலைவராக முடியும்? அது எப்படின்னா இவர் சொல்லுவார் போயிட்டு அந்த பையன் முதுகில் நசுங்கி செத்துட்டாருங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார், ஐயோ அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, நான் பாட்டு போயிட்டு இருந்தேன், திமுக காரன் ஒருத்தன் வந்தான், அவன் முதுகில் நசுக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க அப்படின்னு. கரூரில் 41 பேர் இறந்ததுக்கு எப்படி நான் பொறுப்பே இல்லை, எப்படி அநியாயமாக என் மேலே பழி போடுறீங்களே சிஎம் சார் அப்படின்னு கத்துனார்ல, அந்த மாதிரி இதுக்கும் பதில் சொல்லுவார் பாருங்க. ஒரு தடவை ஏதாவது ஒரு கூட்டத்தில் இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சு அப்போ பேசும்போது சிஎம் சார் இப்படி பண்ணிட்டீங்களே சார் நான் அங்கேயே தான் சொல்லுவேன். அப்போ 2026 கள தேர்தல் எப்படி இருக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு டஃப்பாக ஒரு களம் வந்து இருக்கும். ஒரு பக்கம் திமுக தங்களுக்கான கடினத்தை கொடுப்பாங்க, அவங்க என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவாங்க. ஏற்கனவே மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க பணம் செலவு பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. ஒரு பக்கம் அவங்க பணம் செலவு பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கலாம். இன்னொரு புறம் அதிமுக ஒரு டஃப் தராங்க. அவங்க ஒரு பக்கம் கூட்டணியெல்லாம் பலமாக வச்சு கிட்டத்தட்ட நாங்கள் ரெடி அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டுருக்காங்க. நாம் தமிழர்லாம் ஏற்கனவே வேட்பாளர் அறிவித்த சீமான் அவர்கள் 23ஆம் தேதியே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட களம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு டஃப்பான கண்டிஷன் வந்து இருக்கும். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா.